ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம மேனோ பைக்கோட PD200X மாடல்ல வந்துட்டு எப்படி செட்டப் பண்றது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இந்த மைக் நமக்கு வாங்கும்போது இந்த மைக்ல நமக்கு என்னலாம் வந்துரும்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்த மைக்கோட இது வந்துரும். ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. லைக் நீங்க இதுலயே மியூட் பண்ணிக்கலாம். வால்யூம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் பண்றது இது எல்லாமே இதுல இருக்கும். அதேமாரி இந்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, அது உங்களுடைய லைட்டுக்காக யூஸ் பண்றது. ஸோ இத அட்டாச் பண்றதுக்காக குடுத்துருக்காங்க. அண்ட் இதில தான் உங்களோட மைக்கோட யூஎஸ்பிய நீங்க பின் பண்ணணும். இதில வந்து உங்களோட ஹெட்ஃபோனோட மைக்க வந்துட்டு பின் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த மைக். அண்ட் இந்த மைக்குக்கு நமக்கு ஸ்டாண்டுமே குடுத்துருப்பாங்க. ஸோ இதான் இந்த ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்ட வந்து நம்மளால இப்படி மடக்கிக்கலாம் முடியும். அண்ட் இந்த கார்னர்ல தான் நம்ம இந்த மைக்க வந்து இப்படி மாட்டணும். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இது இருக்கு இல்லையா? இந்த 2யும் சேர்த்து நம்ம சுத்திட்டே இருந்தோம்னா, அது நமக்கு மாட்டிடும். ஸோ இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். இத வந்து நெறைய பேர் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா நெனச்சிருப்பாங்க. அண்ட் நெறையா இது பத்தின வீடியோஸுமே இருக்குமா. அந்த வீடியோஸ்லாம் ரொம்ப கன்ஃப்யூஷனா இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னு நான் நெனச்சேன். ஸோ நீங்க இத நல்லா டைட்டா பண்ணிக்கணும். அப்பதான் அது விழுகாது. இல்லாட்டினா நம்ம டேபிள்ல இத மாட்டி யூஸ் பண்ணும்போது பயங்கர டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஓகேயா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இத நான் ஃபுல்லா மாட்டிட்டேன். ஸோ மாட்டுனது இது இப்படி தான் இருக்கும் இந்த செட்டப். அப்புறம் உங்களுக்கு இதுவும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து என்னன்னா, உங்களோட மைக்க வந்து டேபிளோட செட் பண்றதுக்கு. அண்ட் இதுல நமக்கு வயருமே கொடுத்துருப்பாங்க. இந்த வயர் எதுக்குன்னா, இதுதான் நம்ம மைக்கையும், சிஸ்டமையும் சேர்த்து ஒண்ணா நமக்கு கனெக்ட் பண்ண போது. இந்த கார்னர் இருக்கு இல்லையா? இத வந்து நம்ம அந்த மைக்கோட நான் சொன்னேன் இல்லையா? அங்க யூஎஸ்பி பாயிண்ட் இருந்துச்சுல்ல. இந்த மைக்கோட இந்த யூஎஸ்பி பாயிண்ட்ல வந்து நம்ம மாத்திக்கலாம். அதுக்காக தான் இத கொடுத்துருக்காங்க. இந்த இன்னொரு கார்னர் நீங்க பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கும். இத வந்து நம்ம லேப்டாப்ல வந்து சொருகி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா, இத வந்து நம்ம இப்டி பிடிச்சு இழுத்தோம்னா, அகைன் இங்கேயும் இந்த பின் மாரி வரும். இத வந்து மொபைல்ல நம்ம சார்ஜ் போடுவோம் இல்லையா? அந்த போர்ட்ல நம்ம சொருகியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இத வந்து நம்ம ஃபோனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் லேப்டாப்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களுக்கு இந்த புக்ஸ் எல்லாம் நெறையா குடுத்துருப்பாங்க. எப்படி மேனுவலா செட் பண்ணணுங்கிறதுக்கு. இதையுமே நீங்க ஒரு தடவ கோ த்ரூ பண்ணிக்கலாம். இதுல வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கு. உங்களோட டேபிளோட கார்னர் இருக்கு இல்லையா? அங்க வந்து நீங்க இந்த டேபிள் ஸ்டாண்ட வந்து நல்லாவே சொருகிரணும். நீங்க சொருகுனதுக்கு அப்புறமா கீழ இந்த இது இருக்கு இல்லையா? அந்த ஒரு சுத்தியல் மாதிரி. இத வந்து இப்படியே நல்லா திருகணும். நீங்க திருகுனீங்கன்னா, அது அப்படியே டைட் ஆயிடும். அப்படியே டேபிள்ல வந்துட்டு அது நின்றும். அவ்வளோதான். நான் நல்லா டைட் பண்ணிட்டேன். இப்போ உங்க ஸ்டாண்ட இதுக்குள்ள நல்லா சொருகிடணும். சொருகுனதுக்கு அப்புறமா இது இருக்கு இல்லையா? இத வச்சு நீங்க நல்லா டைட் பண்ணிடணும். அப்பனா தான் ஸ்ட்ராங்கா அதுல ஸ்டாண்ட் வந்து நின்னுக்கும். ஃபைனலா உங்க மைக் செட்டப் வந்து இப்படிதான் இருக்கும். ஆக்சுவலி மைக். இங்க வந்து உங்களுக்கு பட்டன்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மைக் வந்துட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நம்ம வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. அதோட லிங்க்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துறேன். நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மொபைலுக்கு வந்துட்டு ஆப்பும் இருக்கு. நீங்க சிஸ்டமுக்கும் சாஃப்ட்வேர் இருக்கு. 2யுமே நான் உங்களுக்கு லிங்க் ப்ரொவைட் பண்றேன். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த சாஃப்ட்வேர் மேனுவல் லிங்க். இது சேம் ப்ரொசீஜர் தான் ஃபோனுக்குமே. ஸோ ஃபோன்ல நீங்க போனாலுமே அதே ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து கன்ஃப்யூஸ் ஆகிக்கணுங்கிற அவசியமே இதில இருக்காது. ஓப்பன் பண்ணதும் இதா வரும். நம்மளுடைய மாடல் வந்து PD200X இது வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறமா உடனே நமக்கு இந்த பேஜ் வந்துரும். ஸோ இதில நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது நம்மளோட ரெக்கார்டர். இதுலயே நம்ம ரெக்கார்டும் பண்ணிக்கலாம் இந்த ஆப்லயே. ஆக்சுவலி முன்னாடி இந்த ஆப்ஷன் இல்ல. 2026ல நீங்க மார்ச் மந்த் பார்க்கும்போது தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஃபெப்ல கூட உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ இதுலயே நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா, நமக்கு எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். தென் இத நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு, நம்ம வேண்டத எக்ஸ்போர்ட்டும் எடுத்துக்கலாம். நமக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும். நம்ம எக்ஸ்போர்ட் எடுத்துட்டோம்னா, நம்மளுடைய இது ஃபைல்லயே இதெல்லாம் பார்க்க முடியும். அப்புறம் மைக்ரோஃபோன் கெயின்னு இருக்கு. இது கெயின்னா என்னன்னா, எவ்ளோ ஆடியோவ இது பிக் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இப்போ வந்து நான் ஒரு 53 தான் வச்சிருக்கேன். ஸோ 53 தான் பிக் பண்ணும். இதையே நீங்க 100 வச்சுட்டீங்கன்னு வைங்களேன், நார்மலா ரோட்ல வந்துட்டு சும்மா வண்டி போகும்ல, நம்ம வீட்டுக்குள்ள கூட அவ்ளோ சவுண்டா அது கேட்காது. ஆனா இந்த மைக் வந்து அவ்ளோ பயங்கரமா பிக் பண்ணும். அதுவும் இந்த பகல் நேரத்துல குருவிங்கலாம்
இது சத்தம் போடும்ல, அதெல்லாம் அப்படியே நம்ப வீட்டுக்குள்ளக்க வந்து நம்ம காதுக்குள்ள கத்துற அளவுக்கு பயங்கர சவுண்டா இருக்கும். அவ்வளோ பெரிய கெயின் வந்து இதுல இருக்கு. ஹெட்ஃபோன் வால்யூம் இப்ப நான் போட்டிருக்க ஹெட்ஃபோனுக்கு வந்து நான் எவ்வளோ வால்யூம் வேணுங்கிறத நான் இங்க செட் பண்ணிப்பேன். நாய்ஸ் கேன்சலேஷன் நான் வந்து ஃபுல்லா வச்சிருக்கேன். ஏன்னா, இது எல்லாத்தையுமே பிக் பண்ணும். நம்மளோட வாய்ஸ மட்டும் எடுக்காது. பயங்கரமா நம்ம சும்மா நம்மளோட மைக்ல வந்துட்டு பட்டன் இருக்கு இல்லையா? இங்க வந்து மியூட் பண்ற பட்டன். நான் இந்த மியூட் பட்டன இதுல அமத்துனா கூட, அங்க வந்துட்டு அந்த பட்டன் சவுண்ட பிக் பண்ணும். ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் நான் இது வச்சிருக்கேன். அப்புறம் டியூனிங். டியூனிங் வந்து நான் என்ன வச்சிருக்கேன்னா, டீப் வச்சிருக்கேன். இதுல வந்து ஒவ்வொன்னுக்குமே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ் கேட்கும். இது பிரைட்னா நல்லா பிரைட்டா இருக்கும். நேச்சுரல், கிளாசிக் இப்படின்னு சொல்லிட்டு இதுல நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதையுமே நீங்க எல்லாத்தையுமே ட்ரை பண்ணலாம். அப்புறம் லைட். இது வேற எதுவுமே இல்ல. நம்ம மைக்கோட லைட் நான் இப்ப லைட் ப்ளூ மாத்தேன்னா லைட் ப்ளூவா மாறும். எல்லோ வச்சேன்னா எல்லோ, ரெட் இப்படி நமக்கு நெறையா. இதுவே ஆர்ஜிபி வைக்கும்போது எல்லா கலரும் அப்படியே ரெயின்போ மாரி சுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து ப்ளூ வச்சிருக்கேன். ஸோ இதோட பிரைட்னஸ் நம்ம லைட்டோட கலரோட பிரைட்னஸ் நான் வந்து கம்மியா தான் வச்சிருப்பேன். நைட் டைம் நீங்க யூஸ் பண்ணல, நீங்க ஃபுல் பிரைட்னஸ் வச்சுக்கலாம். ஏன்னா அது உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அது மாதிரி. இதே சேம் ஆப்ஷன் தான் உங்க ஃபோன்லயும் இருக்கு. நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதே மாரி நெறைய ஏஐ செட்டிங்கும் இதுல இருக்கு. ஸோ அதுவும் வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா மோஸ்ட்லி நம்ம இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்மளோட வாய்ஸ மட்டும் தான் பிக் பண்ணுவோம். ஸோ நீங்க அத வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மைக்கோட பிரைஸ் நீங்க பார்த்தீங்கன்னா 5000 வரும். ஸோ இது வந்து உண்மையாவே உங்களுக்கு தேவை இருந்தா மட்டும் தான் நீங்க வாங்கிக்கணும். இல்லாட்டின்னா நீங்க வாங்கணும்னு அவசியம் இல்ல. இது வந்துட்டு நீங்க ஒரு யூடியூப் சேனலோ, இல்ல Spotifyல பாட்காஸ்ட் பண்றதுக்கோ இது பக்காவான ஒரு மைக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இது பயங்கரமான வாய்ஸ் கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கொடுக்கும். நான் இப்போ இந்த வீடியோ வந்து இந்த மைக்ல எடுக்கல. நான் நார்மலா என்னோட ஃபோன் மைக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இத நான் சும்மா செட் பண்றதுக்காக தான் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் இனிமேல் தான் இதுல வந்து யூஸ் பண்ண போறேன். நான் ப்ரீவியஸா என்ன மைக் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா, போயா அப்படிங்கிற மைக் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, 800 தான். அதுவுமே ரொம்ப நல்லா பிக் பண்ணிட்டு இருந்துச்சு. நான் இப்ப என்னோட நெக்ஸ்ட் லெவலுக்காக தான் நான் இந்த மைக் வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்குமே இது தேவைப்பட்டா மட்டும் வாங்குங்க. ஏன்னா இது ரொம்ப காஸ்ட்லி ரைட். ஸோ நமக்கு தேவைப்படும்போது தான் இத நம்ம வாங்கிக்க முடியும். ஏன்னா இது பெரிய இன்வெஸ்ட்மென்ட்ங்கிறனால. இல்லாட்டினா நீங்க இன்னுமே மார்க்கெட்ல அந்த 800 போயா மைக்குமே ரொம்ப பெஸ்ட்டான மைக் தான். அதுவுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இன்னுமே ப்ளூடூத் மைக் எல்லாமே இருக்கு. நீங்க அதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உங்களுக்கு எது தேவையோ அத மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க. பாய் பாய்.